இவர் யாரோட புலங்குறாரு, இவருடைய பிஹேவியர் பற்றி கேட்டா அது சரியில்லை, அது வந்துட்டு அது ஒரு பேட், அது கொடுக்கும். பயிற்சி கேள்வி, இன்னும் இவருடைய கூட்டாளி மாதிரி யாரு, இவர் யாரோட மூவ் ஆகுறாரு, இவர் யாரோட புலங்குறாரு. சுப்ஹானல்லாஹ். புலங்கக்கூடிய ஆக்களை சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா, அவர் அப்படியே அடையாளம் கண்டு கொள்ள இவர் தான் சொல்லி நல்ல வாழ்க்கை இந்த விஷயத்தை ஆக முக்கியமான டாபிக் இது. தௌபா செய்யுங்க. தௌபா. மனிதன் பாவம் செய்யறது என்வாயர்மெண்டால தான். சிகரெட் குடிக்கிறாங்க இன்றைக்கு மக்கள், எதன் காரணமாக? என்வாயர்மெண்ட். வாப்பா குடிக்கிறாரே, வாப்பா நினைச்சு வாப்பா குடிச்சு கொடி சொல்ற, நீ குடிக்காதன்னு சொல்லி எப்படிக்கும்? மகன் தான் சப்ளை பண்ற வாப்பாக்கு, ஆனா வாப்பா இழுக்கிறாரு யாருக்கு முன்னுக்கு? மகனுக்கு முன்னுக்கு. ஆனா ஆர்டர் நீ குடிக்காதே. இது என்ன வாப்பா, இது நியாயம்? இது என்ன நியாயம்? இது நீங்க வாப்பா நினைச்சோம், நானும் குடிக்கல நீனும் குடி வாப்பா. ஏன் ஒழிச்சு குடிக்க போறாய்? ஏன் ஒழிச்சு குடிக்க போறாய்? நீ குடிக்கத்தான் போறாய். வாப்பாட்ட இருந்தா மகன்கிட்ட தானாக வரத்தான் செய்யும். அன்றைக்கு சொன்னேன், நான் போய் பேசுறேன், என் மகன் சும்மா போய் பேசுவான். ஒரு நாளும் செய்யவானும் இதெல்லாம். நல்ல கூட்டாளி, நல்ல நண்பர்கள், மாஷா அல்லாஹ். பாவம் நடக்கிறது என்வாயர்மெண்ட் தான். என்வாயர்மெண்ட். நல்ல மாஹோல்ல வாழ பழகுங்க. நல்ல மாஹோல்ல வாழ பழகுங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, பக்கத்து வீட்டுக்காரனால நீங்க பாவம் செய்றீங்க இருந்தால் அந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே வாரது ஹிஜ்ரத்னு சொல்லி. ஹிஜ்ரத். என்ன நேபர் இருக்கிறாங்க, எனக்கு என்ன நேபரோட கொஞ்சம் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கஷ்டம். என்ன நேபர் வந்து அவ்வளோ ஒழுக்கமுள்ள மறுவாதுள்ள ஆக்கள் அல்ல. இங்க இருந்தா எனக்கும் கண்ணை பாதுகாத்துக் கொள்ளேடா, என் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் கண்ணை பாதுகாத்துக் கொள்ளேடா. நாங்க ஒரு வேலை செய்வோம், இந்த வீட்டை வித்துட்டு நாங்க இன்னும் ஒரு வீடு பேச்சிருவோம். இதுக்கு சொல்றது ஹிஜ்ரத் சொல்லி. இதுக்கு சொல்றது ஹிஜ்ரத். ஏன் நீங்க லூஸ், நீங்க ஒரு இடத்துக்கு பழகிட்டீங்க, உங்க அட்ரஸ் எல்லாருக்கும் தெரியும், நீங்க அந்த இடத்துல அழகா கம்ஃபர்டபிள் ஆயிக்கிறீங்க. வெறுமனே பாவம் நடக்குது, இதுல பாவத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதுக்கு பாவத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது என்ற ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக அந்த இடத்தை விட்டு நீங்க ஷிஃப்ட் ஆவீங்க என்றால் அதுக்கு பேர் ஹிஜ்ரத். மனிதன் பாவம் செய்வது மாஹோலால. சொன்னாங்க மாஹோல், நல்ல மாஹோல் வச்சுக்கோங்க. பாவம் செய்றீங்க, தௌபான்னு சொன்னா செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட சொல்றீங்க, யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சிட்டேன், என்ன கழுத்து துண்டானாலும் இந்த பாவத்தை நான் திருப்பி செய்ய மாட்டேன். இதை உறுதி கொள்ளுமா. இதுக்கு தௌபா. எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுதான் தௌபா செஞ்சிட்டேன், இதுக்கு பிறகு பிரச்சனை எனக்கு இல்லை. நான் முடிக்கிறேன் ஒன்றே ஒன்றை சொல்லி. ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, 120 வருஷம் வாழ்ந்தாங்க. 120 வருஷம். அவங்க சொல்றாங்க, நான் சரியா 60 வருஷம் குஃப்ர்ல வாழ்ந்தேன், 60 வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்தேன். என் லைஃப்ல முதல் பார்ட் குஃப்ர்ல, இரண்டாவது பார்ட் இஸ்லாத்துல. அவங்கள பத்தி வந்தீங்க என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஆச்சரியமான ஒரு சரித்திரம் இருக்குது. என்ன சரித்திரம்டா, அவங்களோட உம்மா அவ பிரெக்னண்டா இருக்கக்குள்ள காபத்துல்லா உள்ளுக்கு போனா ஒரு வேலைக்கு. காபத்துல்லா உள்ளுக்கு தான் 360 விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அந்த விக்கிரகங்களை வச்சு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ உள்ளுக்கு போனா, காபத்துல்லா உள்ளுக்கு போனா வேலைக்கு, அவ உள்ளுக்கு பெய்த்து இருக்கக்குள்ளேயே அவக்கு அங்க பிரசவம் ஏற்பட்டு புள்ளைய அங்க பெற்றெடுத்துட்டான். காபத்துல்லா உள்ளுக்கு கிடைச்ச புள்ளை இது. காபத்துல்லா உள்ளுக்கு கிடைச்ச ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இவர் ஒரு நாள் வந்தார் நபிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிக்குது, என்ன சரி தாங்களேன்னாங்க. கையை நீட்டினாங்க, சுவால் பண்ணினாங்க, நபி கொடுத்தாங்க, எடுத்து கொடுப்போம். ரெண்டாவது கேட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகல, மறுவ வந்து கேட்டாங்க, அப்பேன் கொடுத்தாங்க. மூணாவது முறை வந்து அப்பேன் கேட்டாங்க, கொஞ்ச நாளே போற கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹக்கீம் ஹக்கீம் கேட்பதாக இருந்தா அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாம யாருக்கும் கை நீட்டாதே. யாரு யாசகத்துடைய கதவை துறப்பாங்களோ அல்லாஹ் அவனுக்கு வறுமையின் கதவை திறந்துடுவான். ஒரு நாளும் யாசகம் கேட்க வேண்டாம்.
யாசகம் கேட்க வேண்டாம். நான் ஒன்று சொல்றேன், மன்னிச்சுக்கோங்க, நான் உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாசகம் என்றது அரசாங்கத்தின் பயிற்சி கை நீட்டுறதும் யாசகம் தான். யாசகம் என்றது அதுக்கு நான் தகுதி இல்லை, அதுக்கு எலிஜிபிள் இல்லை, அந்த கேட்டகரியில் நான் வாரன் இல்லை, நான் என்ன மாற்றி கேட்கிறேன் இருந்தால் நானும் அதுக்குரிய வந்தேன். யாசகம் கேட்கிறது. இந்த யாசகத்தை கொண்டு அல்லாஹ் ஒரு நாளும் செல்வந்தனாக ஆக்க மாட்டான். யாரு யாசகத்தினுடைய கதவை துறப்பானோ அல்லாஹ் அவனுக்கு வறுமையின் கதவை திறந்துடுவான். வடவித்து பென்ஸ் வாங்கிறாங்க ஆக்கள். எது வித்து? வடவித்து பென்ஸ் வாங்கிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். வடவித்து இன்றைக்கு வடையில் ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு பெட்டாலிக்கிறாங்க. பெரிய பருப்பு வியாபாரி. என்ன வியாபாரி? அவங்க சொல்லுவாங்க, நாங்க 15 வருஷத்துக்கு முந்தி பஸ் ஹோல்ல ட்ரெயினுக்கு என்ன வித்தோம்? வடை வித்து அந்த வடையை பருப்பாக்கி அந்த பருப்பெண்ணத்தை மார்க்கெட்ல ஹோல்சேல்ல வாங்கி அந்த ஹோல்சேல் வியாபாரியாக மாறி அதுக்கு பிறகு நாங்க தான் இன்றைக்கு லீடிங் பருப்பு வியாபாரி. இப்ப இருக்கிறாங்க பாப்பா. வடை வியாபாரி பென்ஸ் ஓடுறாரு. ஆனா பிச்சை வாங்குறவன் ஒரு நாளும் பணக்காரன் சத்தம் காட்ட மாட்டீங்க. அவங்களோட கலெக்ஷன் பெரிய அமௌண்ட், லேஸ் இல்ல. சொன்னாங்க ஹக்கீம் பின் ஹிஸாம், நீ யாசகத்தினுடைய கதவை திறந்தா அல்லாஹ் உனக்கு வறுமையின் கதவை திறப்பான். செஞ்சாங்க தௌபா உண்டு. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட சொல்ல போறேன், இந்த கை இதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஹஸானாவுக்கு முன்னால அல்லாம யாருடைய ஹஸானாவுக்கு முன்னாலேயும் இந்த கையை நீட்ட மாட்டேன். இந்த கை நீட்டப்பட மாட்டாது. ஹலாஸ். தௌபா செஞ்சாங்க. எப்படிப்பட்ட தௌபா தெரியுமா? ஹதீஸ்ல வந்திருக்குது, நபியினுடைய காலம் முழுக்க மறுவ திரும்பி வர இல்லை, யார்கிட்டையும் கேட்கல. ஒட்டகத்தில் போய்கொண்டிருப்பாங்க, சாட்ட கீழே விழுந்தாலும் ஒட்டகத்திலிருந்து இறங்கி வந்துதான் எடுப்பாங்களே தவிர அதுக்கு யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க எடுத்தாங்கன்னு சொல்லி. ஏன் அதை பொறக்கி அவர் கொடுத்தாலும் நான் இந்த கையை நீட்டுன்னு வாங்குறதுக்கு வாங்க மாட்டேன். அபூபக்கருடைய காலம், சித்தீக் ரலியல்லாஹு 2 மாசம் 2 வருஷம் 5 மாசம் வரல, கேட்கல. உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் கனிமத்துடைய பொருட்கள் எல்லாம் வந்து குமிஞ்சிருக்குது, என்ன செய்யணும்னு தெரியாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவருடைய கணக்கு புள்ளியை கூப்பிட்டு ட்ரெஷரரை கூப்பிட்டு இந்த சல்லி எல்லாம் பங்குட்டு சஹாபாக்களை கேட்டகரைஸ் பண்ணி பத்ருடைய சஹாபாக்கள், உஹதுடைய சஹாபாக்கள், பத்ருடைய சஹாபாக்குடைய குடும்பம், உஹதுடைய சஹாபாக்குடைய குடும்பம், ஃபத்ஹ் மக்காவுக்கு முந்தி உள்ளவங்க, ஃபத்ஹ் மக்காவுக்கு பிந்தி உள்ளவங்க, முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் எல்லாரையும் லிஸ்ட் பண்ணினாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அத்தனை பேரையும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அத்தனை பேருக்கு அத்தனை சாமானை பங்கிட்டு கொடுத்தாங்க. சொன்னாங்க, இதை வெச்சமான குடும்பம்னு சொல்லி. கணக்கு புல வந்து சொன்னாரே, எல்லாருடைய பங்கையும் கொடுத்துட்டேன், ஹக்கீம் இப்னு ஹிஸாமுடைய பங்கு மட்டும் மிச்சம் வைக்குது. எத்தனையோ முறை செய்தி அனுப்பினேன், வரச்சொல்லி வாரார் இல்ல. நான் என்ன செய்யன்னு கேட்டார். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா செய்தி அனுப்பினாங்க, அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி. அவர் வந்தாரு. வந்து சொன்னார், என்ன ஹக்கீம் உன்ட சொத்து இங்க இருக்கு, எடுக்கலையான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் தௌபா செஞ்சிருக்கிறேன், என்ற கை அல்லாஹுடைய ஹஸானாவுக்கு முன்னால அல்லாம யாருடைய ஹஸானாவுக்கு முன்னாலே இந்த கையை நீட்ட மாட்டேன். இந்த கை நீட்டப்பட மாட்டாது. இந்த கை உழைத்து சம்பாதிக்கும். இந்த கை தேடி தின்னும் இன்ஷா அல்லாஹ். இந்த கை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும். இந்த கை ஒரு நாளும் யார்கிட்ட நீட்டப்பட மாட்டாது. அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானா. தௌபா செஞ்சங்க. தௌபா, இதுக்கு பேர் தௌபா. நான் ஜும்மால சொன்னேன், தௌபான்னு தெரியுமா? தௌபாண்டா முஸ்லிம்ல ரிவாயத் வருது. அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களுக்கு சொல்ற கேட்டுக்கோங்க, தௌபான் என்னன்னு சொல்லி. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா நேற்று சொன்னேன், நபியினுடைய சாச்சா ஹம்சா கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பனிய பொழுதுட்டாங்க, வஹ்ஷி தான் கழுத்துல வெட்டினாரு. பனிய பொழுதுட்டாங்க, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குது. ஹிந்தான்ற பெண் நேரே போனால் கையில் ஒரு கத்தி எடுத்துக்கொண்டே நெஞ்ச பொளந்தாள். அப்படியே ஹம்சாவுடைய நெஞ்ச பொளந்தாள். காது 2 வெட்டினாள், மூக்க அறுத்தாள். சித்திரவதை. அந்த அளவுக்கு அவளுக்கு கோபம், அவளுக்கு அவ்வளவுக்கு வெறி. அந்த பொம்பளை என்ன செஞ்சா, இந்த நெஞ்ச பொளந்தல். எங்கட பெண்களுக்கு கோழி அறுக்கிறண்டாலே பயம் வாப்பா. ரத்தத்தை காணையில கண்ட அவங்க மயங்கி விழுந்தாச்சு. ரத்தம் காணேலா.
கபருஸ்தான் போற எப்படி வாப்பா சொன்னாங்க. கபருஸ்தான் பெண்கள் போகக்கூடாது. ஏன்? சாஃப்ட் வீக்னஸ், வீக். அந்த ஹிந்தான்ற பெண் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கூடிய ஹம்சாவுடைய நெஞ்ச பொளந்து ஈரக்கொலைய நெஞ்சா எடுத்தாள். ஹதீஸ் இப்படியே வந்திருக்குது. நபிக்கு முன்னால் அந்த ஈரக்கொலை எடுத்து சப்பி துப்பினாள். அவள் எவ்வளவு கட்ஸ்! அந்த கட்ஸை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம். ஈரக்கொலைய சப்பி துப்பினான். அவ்வளவுக்கு அவளுக்கு கோவம். ஏண்டா பத்ரு போர்ல அவட முக்கியமான ஒரு ரிலேட்டிவ் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த பெண் பழி வாங்கினாள். இதே பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள், கலிமா சொன்னாள், தௌபா செஞ்சாள், நல்ல பெண்ணாக மாறிவிட்டாள், முஸ்லீம் ஆகிவிட்டாள். அவ ஒரு நாள் வாரா நபிட்ட, முஸ்லீம்ல ரிவாயத்து வருகிறதே, தண்ட மகனையும் கூட்டிக் கொண்டு, சின்ன புள்ள முஆவியாண்டு பேரே, அவரையும் கூட்டிக் கொண்டு இந்த ஹிந்தான்ற பெண்மணி நபிட்ட வாரா. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு ஃபத்வா ஒன்று தாங்கோ. என்ன தெரியுமா ஃபத்வா? ஆச்சரியமான ஃபத்வா. தாய்மார்களே, சகோதரிகளே, ஆச்சரியமான ஃபத்வா இது. கேட்டாங்க, என்ன மாப்பிள்ளைக்காரே அவர் ஒரு கஞ்சன், லோபி, நப்பி, பணம் தாரார் இல்ல, செலவுக்குரிய பணத்தை தாரார் இல்ல, கொஞ்சம் சல்லி தாராரு, ஆனா அது போதா, எங்கட வாழ்க்கை செலவு கஷ்டமாக இருக்குது. யா ரசூலல்லாஹ், நீங்க அனுமதி குடிப்பீங்கன்றா என்ன மாப்பிள்ளைட சேப்பிட கைய போட்டு எனக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கொள்வேன், அனுமதி குடிப்பீங்களான்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதி மா லகி வலி வலதிகி பில் மஅரூஃப், உனக்கும் உன்ட புள்ளக்கும் எவ்வளவு நாளாந்த செலவுக்கு தேவையோ அதை மட்டும் உனக்கு எடுத்துக்கொள்ள ஏழும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா கொடுத்தாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண் எடுத்தாங்க. இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். கலிமா சொல்றதுக்கு முன்னால, தௌபா சொல்றதுக்கு முன்னால, ஒரு அந்நிய ஆணுடைய நெஞ்ச பொளந்து ஈரக்கொலைய கையில் எடுத்து சப்பி துப்ப கட்சுள்ள பெண் தௌபா செஞ்சதுக்கு பிறகு சொல்றா, ஏண்ட சல்லி எடுக்கிறதுக்கு மாப்பிள்ளை சேப்புல போட்டு காசு எடுக்கும். யார் அனுமதி வேணும்? மார்க்கத்துடைய அனுமதி வேணும், நபியினுடைய அனுமதி. இதுக்கு பேர் தௌபா, இதுக்கு பேர் தௌபா. இந்த தௌபா செய்யுங்க. தௌபா செய்யறதுக்கு இன்னும் ஒன்று வேணும். ஒன்று, பாவத்தை மறுவ நினைச்சு பார்க்க மாட்டேன். இன்னும் ஒன்று வேணும். ஞாபகம், நான் இப்ப பேச போற டாபிக் இருக்குது, எல்லாருக்கும் தேவையான தலையங்கம். என்னன்னு சொன்னா, அதிகமான பேருக்கு பாவத்தில் ஈக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு பாவம் உண்டே தெரியா. வட்டி வாங்குறாங்க, எல்லாம் தௌபா செய்யறாங்க, மாஷா அல்லாஹ். ஏன் தெரியும் வட்டி பாவம் சொல்லி. குடிச்சுறாங்க எல்லாம், நாளைக்கு அது வாங்க இன்ஷா அல்லாஹ், நிச்சயமா தெரியும் நாங்க செஞ்சது பாவம். சில பாவம் ஈக்குது, அந்த பாவத்தை இதுவரைக்கும் மக்கள் பாவமாக ரியலைஸ் பண்ணவே இல்லை, பாவமாக கவுண்ட் பண்ணவே இல்லை, பாவமாக இன்னும் லிஸ்ட் பண்ணவே இல்லை. அதுல ஒன்று தான் நான் அன்றைக்கு ஞாபகப்படுத்தினேன், எங்களுக்கு மத்தியில் உள்ள கோ கல்ச்சரல். கோ கல்ச்சரல் என்ன கல்ச்சரல்? ஆண்களும் பெண்களும் ஒன்றாக மிக்ஸ் ஆக இருக்கிறது. மஹரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தெரியாது, மஹரம் என்ற பழக்கம் இல்ல. சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் ஒன்றுக்கு மச்சான் மைனி சகலப்படிட அங்க எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஒன்றுக்கு உட்கார்ந்து நோம்பு பிடிக்கிறாங்க. பிடிக்கும் பச்சை ஹராம், இது சுத்த ஹராம். இந்த பாவத்துக்கு தௌபா செய்யுங்க, எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை இதுக்கு. மஹரம் பேணும்போ, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும், அல்லாஹ் சொல்லிக்கிறான், இந்த பெண்கள் தான் உங்களுக்கு மஹரம், இவங்களோட தான் உட்காரேலும், இவங்களோட தான் டீல் பண்ணேலும், எல்லாரோட டீல் பண்ணேலாது. இந்த பாவத்துக்கு தௌபா செய்வோம். இது ஒரு பெரிய ஒரு தலையங்கம். இரண்டாவது ஒன்று இருக்குது, இதுவரைக்கும் நாங்க யாருமே இதை பாவமாக கருதல்ல. அப்படி யாராவது இந்த பாவத்தில் என்கேஜ் ஆக இருந்தா நியத்து வச்சுக்கோங்க, நான் இதை ஹலால் ஆக்கிக் கொள்ளணும் சொல்லி சிவமா இன்ஷா அல்லாஹ். அதுதான் அனந்தர சொத்து பங்கு வைக்கிறது. வாப்ப மௌத்தாகிட்டார், வாப்பட சொத்து எப்படி பங்கு வச்சப்படணும்? வாப்ப மௌத்தாகிட்டாரு, வாப்ப மௌத்தாகிட்டாரு, சொத்து வச்சுட்டு பேச்சிக்காரு, தாத்த மாத்தனும் கொடுக்க தேவையில்லை, எல்லாம் நகையெல்லாம் கொடுத்து சந்தோஷம் அனுப்பி வச்சுக்குது. இன்றைக்குள்ள கலாச்சாரம் அப்படித்தான். குர்ஆன் மூணு பாவத்தை தான் சுட்டி காட்டுது. இந்த பாவத்தை செய்யக்கூடியவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க சொல்லி. எங்க இருப்பாங்க? நரகத்தில் forever, நிரந்தரமாக. ஹாலிதீன ஃபீஹா. அதுல ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது.